கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, அபிஷேகம் எதற்கு? பழைய ஏற்பாட்டு காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் யாரிடமும் நிரந்தரமாக வாசம் பண்ணுவது இல்லை. அவர் வருவார், கிரியை செய்வார், சென்று விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியவில்லையா என்று பவுலடிகளார் இங்கே எழுதுகிறார். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு எதற்கு? 3 காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1, சுவிசேஷம் அறிவிக்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலும், சிறுமைப்பட்டவர்களுக்கும் கட்டுண்டவர்களுக்கும் விடுதலையாக்கவும், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் 2ஆம் வருகையும் சுவிசேஷமாக அறிவிக்கவே அபிஷேகம். 2வது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. பேதுரு எப்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தைரியமாக கிறிஸ்துவை பற்றி அறிவித்தாரோ, அதுபோல எங்கு சென்றாலும் எல்லா இடத்திலும் நாம் கர்த்தரை அறிவிக்க முடியும். ஆவியானவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். 3வது, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை கற்றுக் கொடுக்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 23 மற்றவர்களை நீங்கள் மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரதானமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்று நீங்கள் தைரியமாக அவர்களுக்கு அறிவிக்க முடியும், கற்றுக் கொடுக்க முடியும் என்று இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார்.